இந்த கல்ஃபை அமெரிக்கா பாதுகாத்திருக்கணும். ஏன்னா அந்த நம்பிக்கையில் தான் அமெரிக்கா கேட்ட பேஸ்லாம் ஓகேன்னு சொல்லி போட விட்டாங்க. இப்போ இந்த காரணத்துக்காக தான் ஈரான் கிட்டே வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அமெரிக்கா தன்னையே ஃபுல்லாக பாதுகாத்துக்க முடியுதா கல்ஃபில்? அதுவே கஷ்டமாக தெரியுதுல்ல. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி 6 அமெரிக்க சோல்ஜர்ஸ் உயிரிழந்திருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஒருத்தர் விடுங்க, 7வது அவரை விட்டுருங்க. ஒரு 6 பேர் ஒரே இடத்துல உயிரிழந்திருக்காங்க. அது குவைத் பேஸு. அந்த இன்ஃபர்மேஷன் இப்போ தான் வெளியே வந்திருக்கு. இங்கேயும் ஈரான் ஃபுல்லாக அடித்தாங்க பார்த்தீங்களா, அமெரிக்காவோட பேஸஸை டார்கெட் பண்ணி அடிக்கும் போது. அப்போ குவைத் பேஸ்லேயும் அடி பெருசாக விழுந்துருந்துச்சு. அங்கே தான் 6 பேர் அமெரிக்க ராணுவம் இழந்திருக்கு. இதில் சில பேர் காயம்பட்டிருக்க விஷயமும் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. சேம் இதே பேஸில் 30க்கும் மேற்பட்ட மிலிட்ரி மெம்பர்ஸ்க்கு இன்னும் சிகிச்சை கொடுக்கப்பட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலில். இந்த தகவலை வெளியே வந்திருக்கு. அவங்க சஃபர் ஆகிறது எந்தெந்த வழிகள்னு பார்த்தீங்கன்னா, பிரெயின் இன்ஜுரிஸ் சில பேருக்கு, இன்னும் சிலருக்கு இந்த ஷாப்னர் ட்ராமான்னு சொல்லுவாங்கள்ல, அது உளவியல் ரீதியாக ஒரு மாதிரி பதட்டங்களை ஏற்படுறது. அப்புறம் இந்த தீக்காயங்கள், இதில் தான் அதிகப்படியாக பல பேரும் அவஸ்தைப்படுறாங்களாம். இதில் இந்த அமெரிக்க ராணுவமும் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம முந்தைய வீடியோவில் பேசியிருந்தோம். அதாவது 140 அமெரிக்க சர்வீஸ் மெம்பர்ஸ் இது வரைக்கும் காயம்பட்டிருக்கிறதாகவும், அதில் மெஜாரிட்டி மிலிட்ரி பர்சனல் பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆகி டியூட்டிக்கே திரும்பிட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் குவைத் பேஸ்டில் தான் அடி ஹெவியாக விழுந்திருக்குன்றது இப்போ தெரியுது.